நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பாக நம்ம மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் தொடர்ந்து சிறப்பாக நடந்துபட்டு வந்துட்டுருக்கு. நம்ம மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 1640 ஐசிடிஎஸ் சென்டர்கள் இருக்குது. இந்த சென்டர்கள் மூலமாக கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் 6 வயதுக்கு உள்ள இருக்கிற எல்லா குழந்தைகள் சிறப்பாக கண்காணித்து அவங்களுடைய ஹெல்த் ரிலேட்டட் அவங்களுடைய எல்லா பேராமீட்டர்ஸ் தொடர்ந்து நம்ம மானிட்டர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கோம். அதோட ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கி நம்ம மாவட்டம் முழுவதும் அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஒரு வளைகாப்பு நிகழ்ச்சி இன்றைக்கி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களுக்கு எல்லாமே தேவை இருக்கிற அவங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களுடைய உடல்நிலையை சிறப்பாக கொண்டு வரதுக்கு உண்டான எல்லா முயற்சிகள் நம்ம ஐசிடிஎஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. நம்ம மாவட்டத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,30,327 குழந்தைகளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். அது 6 வயசுக்குள்ளே இருக்கிற இத்தனை குழந்தைகளுக்கும் மற்றும் கிட்டத்தட்ட ஒரு 24,024 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இதன் கீழே கண்காணித்து நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த திட்டம் மூலமாக இன்னும் இருக்கிற அனைத்து கர்ப்பிணி தாய்மார்களுக்கு நம்ம அனைத்து தமிழ்நாடு அரசு மூலமாக இருக்கிற எல்லா திட்டங்களும் முழுமையாக கொண்டு வரதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ண போகிறோம். சார், இப்போ இந்த வெயில் காலம் அதிகமாகிடுச்சு. இப்போ வாட்டர் சோர்ஸ் எப்படி சிறுவாணி பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் நமக்கு வாட்டர் சோர்ஸ் எந்த ஒரு ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்கு ஒரு இது ரொம்ப குறைவாக இருக்குது. வாட்டர் சப்ளை எதுவுமே பாதிப்பு ஆகாம மாதிரி நம்ம தொடர்ந்து கண்காணிப்பு வந்துகிட்டே இருக்கோம். கார்பரேஷன்லையும் சரி முனிசிபாலிட்டியிலும் சரி இன்னும் 2-3 மாதம் நமக்கு சம்மர் இருக்கிறதுனால தொடர்ந்து வாட்டர் சப்ளை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ வரைக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஏரியாவில் வாட்டர் சப்ளை இஷ்யூ இருந்தால் அதுக்கு உடனுக்குடன் நம்ம தீர்வு ஏற்படும். இதுக்கு கூட நம்ம போன வாரம் கூட ஒரு ஒருங்கிணைந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணி அனைத்து துறைகள், மாநகராட்சி, அதே மாதிரி ஹைவேஸ், அந்த கான்ட்ராக்டர் உள்ளிட்ட எல்லாருக்கும் வர வச்சு அதுக்கு ஒருங்கிணைந்த கூட்டம் ஏற்பாடு பண்ணி எந்தெந்த இடத்துல இந்த மாதிரி ரோட் கட்டிங் நடந்துட்டு அது இமீடியட்லி ரிஸ்டோரேஷன் பண்ணதுக்கு உண்டான ஒரு தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கோம். இந்த மானிட்டரிங் தொடர்ந்து ஒவ்வொரு 15 டேஸ்க்கு நம்ம மாவட்ட நிர்வாக சார்பாக மாநகராட்சி மூலமாக இது பண்ணுறதுக்கு நம்ம திட்டமிட்டு இருக்கோம். ஓகே, தேங்க்யூ.